அளவிலும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் போல இறைவனை வேண்டி வணங்கி தமிழகம் மற்றும் உலகெங்கும் வாழும் என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய அன்பான சலாத்தினை முன்வைத்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் தீனுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்றும் போல் நிகழ்ச்சியில தாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் சிறப்பான முறையில் பதிலளிக்க நம்மிடையே வந்துள்ள சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவர், புனித பயணம் மாத இதழ் ஆசிரியர், ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரி முதல்வர், மதிப்புக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் அஃப்லல் உலமா ஷேக் அப்துல்லா ஜமாலி எம்ஏ அவர்களுக்கும் நம்முடைய சலாத்தினை முன்வைத்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படிங்க சார்? அல்ஹம்துலில்லாஹ். தினந்தோறும் தீனுடைய நிகழ்ச்சியில நேர்கள் தங்கள்கிட்ட கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் விளக்கம் கொடுத்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இன்றைக்கும் பல நேர் காத்துட்டு இருக்காங்க. முதல் நேர் யாரையும் நினைக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களோட கேள்வி என்னன்றதையும் பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருங்க இருந்து பேசுறீங்க? முதலாவது முகமது அலி துபைல இருந்து பேசுறாங்க. சொல்லுங்க. அதாவது என்னுடைய பிள்ளை ஒரு 23 வருஷம் முன்னாடி கைப்பிள்ள 6 மாசத்துல இறந்து போச்சு. அந்த பிள்ளைக்கு அக்கீகா அந்த ஆடு குர்பான் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்கலாம் என்னான்னு கேட்கறது. அதான் இறந்து போன குழந்தைக்கு. ஆமா. இப்போ உங்களுடைய கேள்வி அக்கீகா சம்பந்தப்பட்டது. பிறந்த குழந்தைகளுக்கு அக்கீகா கொடுப்பது சுன்னத்து. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்போ உங்களுடைய குழந்தை இறந்து போய்விட்டது, சில நாட்கள் கழித்து இறந்து போய்விட்டது. அந்த குழந்தைக்காக அக்கீகா கொடுக்கலாமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. அதை நம்ம விரும்பினால் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. காரணம், அந்த அக்கீகா என்பதை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது குழந்தையினுடைய பாதுகாப்புக்காகத்தான் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ ஏன்னா இடையூறுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இவற்றிலிருந்து அந்த குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் தான் இந்த அக்கீகா அப்படிங்கிற முறை. இது 7வது நாளில் கொடுக்கணும், ஆனால் 23 நாட்கள் கழித்து இறந்ததா தாங்க சொல்கிறீங்க. இப்போ அதனால் எந்த அன்னைக்கு செய்யணுமோ அந்த நாள் போய்விட்டது. ஆனால் அந்த 7வது அன்னைக்கு தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அன்னைக்கு கொடுத்தா நல்லது, 7வது அன்னைக்கு. அப்படி இல்லைன்னா 14வது நாளையும் கொடுக்கலாம், அல்லது 21வது நாளையும் கொடுக்கலாம். அப்படி இல்லைண்டாக்கா எப்போ வசதியோ அப்போ கொடுக்கலாம், பல வருடங்கள் கழித்தாலும் கூட கொடுக்கலாம். இப்போ அதன் அடிப்படையில் இப்போ அக்கீகாங்கிறது குழந்தையோட நன்மைக்காகத்தான் அப்படின்ற போது, குழந்தையோட பாதுகாப்புக்கு அப்படிங்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டும் குழந்தை இறந்து போயிட்டதுனால கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கொடுத்தாலும் கூட அந்த நன்மை அந்த குழந்தையை போய் சேரத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொடுக்கவும் செய்யலாம். சிறப்பா சொன்னீங்க சார். மற்றொரு நேர். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, நேரில் இந்த நிகழ்ச்சி தீனோடு இந்த நிகழ்ச்சியை நீங்க தாராளமாக உங்களோட கேள்விகளை முன்வைக்கலாம். நீங்க கால் பண்ண நம்பர் கீழே போயிட்டு இருக்கு, ஸ்க்ரோலிங்ல இந்த நம்பர் கால் பண்ணி தாராளமா தீன் சம்பந்தப்பட்ட கேள்விகளை தாராளமா கேட்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்க அடுத்த நேர் யாருங்க சொல்லி பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யாருங்க இது பேசுறீங்க? ரஜினா கால் பண்ணத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? துஆக்குடு உடம்பில் அணிந்தால் நோய்கள் குணமாகும் என்று சொல்கிறார்களே, குணமாகுமா? அது போல வியாபாரத்தில் பரக்கத் வர துஆ எழுதி அந்த அட்டையை கடையில் கொழுவி வைத்தால் நல்லது என்றும், செய்வினை, ஏவல், ஜின்னின் சேட்டை, சைத்தானின் சேட்டை போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறவும் துஆக்களை எழுதி அவற்றை அட்டையாக கொழுவியோ பாட்டலில் அடைத்து தொங்க விட்டோ வந்தால் அவைகளால் பாதிப்பு ஏற்படாது என்றும் சொல்கிறார்களே, இவற்றை கொஞ்சம் விளக்கமாக. உங்களுடைய கேள்வி, துஆக்கள், திக்ருகள், குர்ஆனுடைய வசனங்கள் இவைகளெல்லாம் எழுதி தாயத்தாக போடுகிறார்களே, அதன் மூலம் பலன் கிடைக்குமா, பாதுகாப்பு கிடைக்குமா? அதே போல குர்ஆனுடைய வசனங்கள், திக்ருகள், துஆக்களை எழுதி வீடுகளில் தொங்க போடுகிறார்கள், அதன் மூலம் வீட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? அதே போல இந்த துஆக்களை எல்லாம் எழுதி கடைகளில் மாட்டுகிறார்கள். இந்த செயலின் காரணத்தினால கடைகளுக்கு வியாபாரத்திலே பரக்கத்து அபிவிருத்தி கிடைக்குமா? அதே போல இதையெல்லாம் நாம் எழுதி தொங்க விடுவதனால, அது கடையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இந்த பில்லி, சூனியம், ஷைத்தானுடைய இடையூறுகள் இவைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியுமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி.
இது தாராளமாக பாதுகாப்பு பெறலாங்க. ஏன்னா இந்த தாயத்து விஷயமா நீங்க கேட்டீங்கல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு துவாவை, அதாவது திடுக்கிட்டு பயந்தால் ஓதுகின்ற ஒரு துவா, இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுக்குறாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கலபிஹி வ ஷர்ரி இபாதி ஹஸாத்தி ஷயாத்தீன் வ யஹூன். இதனுடைய மீனிங், பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அவனுடைய கோபத்தை விட்டும், அவனுடைய அடியார்களுடைய தீங்குகளை விட்டும், ஷைத்தானுடைய தாக்குதலை விட்டும், ஷைத்தான் ஆஜராக விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது அந்த அர்த்தம். இந்த துவாவை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி அவர்களுடைய பிள்ளைகளுடைய கழுத்திலே தொங்க விட்டார்கள் அப்படி என்று அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ துவாக்களை எழுதி தாயத்தாக போட்டால் அது பலன் கிடைக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த சஹாபி செய்கிறாங்க. இதை நம்ம இதில் பார்க்குறோம். அதே நேரத்தில் துவாக்கள் அல்லாத தாயத்தை போடலாமாண்டா? துவாக்கள் அல்லான்ற சொன்னால் என்ன கருத்து? இணை வைப்புள்ள வாசம் உள்ளது, பிற சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறான வாசங்கள், இணை வைப்புள்ள வாசங்கள், இவைகளை எழுதி தருகிறார்கள், அவைகளை மாட்டக்கூடாது. ஏன்னா அதையே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய துணை யஹூத் தாயத்தை அவர் அணிந்திருந்தாங்க. அப்போ அவருடைய துணையாருடைய கழுத்திலே இருந்து அறுத்தறிந்து விட்டார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால இணை வைப்புள்ள வாசம் உள்ளதை எழுதி போடக்கூடாதுங்கிற நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ துவாக்கள், அதுதான் நீங்க கேட்டுக்கிறீங்க, துவாக்கள் எழுதி போட்டால் பாதுகாப்பு கிடைக்குமாண்டு. பாதுகாப்பு கிடைக்கும்ங்கிறத அந்த சஹாபி அவருடைய குழந்தைக்கு செய்து காட்டியதன் மூலம் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அதனால தாராளமாக செய்யலாம், பாதுகாப்பு கிடைக்குங்கிற புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல வீடுகளில் நீங்க சொல்லுங்க, இந்த பாட்டில்களை அழைத்து வைப்பது அதெல்லாம் தேவையில்லை. பொதுவாகவே இந்த சில வீடுகளை நீங்க பார்க்கலாம், யாசின் சூரா, அதே போல ஆயத்துல் குர்சி, குல் அல்லாஹ் சூரா, இவைகள்லாம் நல்ல ஃபிரேம் போட்டு வீடுகளை மாட்டி வைப்பார்கள். அதன் மூலம் நிச்சயமாக பரக்கத்து கிடைக்கத்தான் செய்யும். ஏன்னா அவைகளெல்லாம் அல்லாஹுடைய வாசகங்கள். ஆனால் ஓதினால் ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை உண்டு. நம்ம தொங்க போட்டால் அந்த நன்மை, ஓதுவது நன்மை நமக்கு கிடைக்காது, ஆனாலும் பாதுகாப்பு கிடைக்கும். காரணம் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறதுங்கிறதுனால ஷைத்தானுடைய இடையூறுகளை விட்டும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நிச்சயமாக. அதே போல நம்ம கடைகளுக்கு அந்த துவாக்களை எல்லாம் சில பெரியவர்கள்லாம் துவாக்களை எழுதி தருவார்கள், சில திக்ர்களை எழுதி தருவார்கள், சில வசனங்களையும் கூட எழுதி தருவார்கள். இதை வைத்தா வியாபாரத்துக்கு பரக்கத்து அபிவிருத்தி கிடைக்கும் உண்டு, தாராளமாக கிடைக்கும். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய சிபத்துகள், அவனுடைய பண்புகள் உள்ள வாசம் தானே அங்கே எழுதப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய திருநாமம் தானே எழுதப்பட்டிருக்கு, அல்லாஹ் இருக்கின்ற திக்ர்கள் தான் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இதுவெல்லாம் இறைவனுக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கும். அப்படிங்கும் பொழுது இதன் மூலம் பரக்கத்து அபிவிருத்தி கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இவைகளை நாம் செய்தாலும் கூட இறைவனுடைய எழுத்து என்று ஒன்று இருக்குதுங்க, அது நடக்கிற மாதிரி நடக்கத்தான் செய்யும். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு இந்த வியாதி வராது அப்படிம்பாங்க. இது உண்மைதான், மருத்துவர் சொல்கிறாங்க, டாக்டரு. ஆனால் அதை சாப்பிட்டாலும் கூட வியாதி தான் செய்யும். காரணம் என்ன? அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான், இவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வியாதி வரும் அப்படின்னு. அது இதை சாப்பிட்டு தானே வந்தேன், இது சாப்பிட்டா வியாதி வரேன் டாக்டர் சொன்னாங்களே, இது வந்திருக்க நம்ம நினைக்க தேவையில்லை. டாக்டர்கள் சொல்வது படிப்பு உள்ளது, ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம்னு ஒன்று இருக்காது, நடந்துதான் ஆகும். அதே போல நாம் குர்ஆன் வசனத்தின் மூலம் பாதுகாப்பு தேடுறது, பரக்கத்தை தேடுறது, இதுவெல்லாம் உண்டு. அதே நேரத்தில் இதையும் செய்தாலும் கூட சில கட்டங்கள் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அப்போ நம்ம இதை எழுதி வச்சிருக்கோம், அப்படியே அப்ப இந்த வசனத்துக்கு ஏதோ மதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. இவைகளுக்கு உண்டானது கிடைத்ததான் சேரும். அதே நேரத்தில் இறைவன் எழுதி வச்சிருப்பான்ல, இவருக்கு இது நடக்கும். ஏன்னா வாழ்க்கைன்னு வரும்பொழுது மேடுகளும் பள்ளங்களும் மாறி மாறி வரத்தானே செய்யும், இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரத்தானே செய்யும். அந்த இறைவன் எழுதி வைத்த நடக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் இப்படி நாம் எழுதி வைப்பதனால அல்லாஹ் ஏதாவது சோதனையை எழுதி வைத்தால் கூட அந்த சோதனை தாக்கம் குறைந்து போய்விடும், அந்த வேதனுடைய பாதிப்பு குறைந்து போய்விடும். இப்ப நம்ம எழுதி வைத்த இப்படியோ நமக்கு கிடைக்கும், நல்லதும் கிடைக்கும். சோதனைகளே வந்தால் கூட சோதனை கூட லேசாக நமக்கு முடியும், இவைகளை எழுதி வைத்தால் பரக்கத்து இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சிறப்பா சொன்னீங்க. மற்றும் நேர். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அலைக்கும். யாருங்க பேசுறீங்க? இனாம் குளத்தூர்ல இருந்து முகமது ரியாஸ் பேசுறாங்க. ஊர் பேர் திருப்பி சொல்லுங்க. இனாம் குளத்தூர். இனாம் குளத்தூர். சொல்லுங்க. இனாம் குளத்தூர்ல இருந்து முகமது ரியாஸ். சொல்லுங்க மிஸ்டர் ரியாஸ், உங்களோட கேள்வி என்ன? அதாவது இப்பெல்லாம் கொண்டாடுறாங்களா சரி, அது மாதிரி நம்ம இஸ்லாத்துல பிறந்த நாள் கொண்டாடலாம், இந்த கேக் வெட்டி கொண்டாடுறாங்க, இந்த மாதிரிலாம் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி நம்ம பிறந்த நாள் கொண்டாடலாம், ஏதாவது ஏழைகளுக்கு உதவி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே.
பிறந்த நாள் கொண்டாடலாமா அப்படிங்கிற கேள்விதான் உங்களுடையது. அதுவும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியது ஒரு உதாரணத்தை சொன்னீங்க. பிறந்த நாளின் போது கேக் வெட்டி அதை எடுத்து அவருக்கு விருப்பமானவருக்கு ஊட்டுவது, இது போன்ற சில நிகழ்வுகள் நடக்குது அந்த பிறந்த நாளின் போது. இது போன்ற காரியத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டுட்டு, அந்த பிறந்த நாளுக்கு பேரில் தர்மங்களும் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறீங்க. இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய பிறந்த நாள் அப்படிங்கிறது பிதாத்தான ஒரு காரியங்க, மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா இதையெல்லாம் இப்படி செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தரலை. இன்னும் சொல்லப்போனால் மேற்கத்திய கலாச்சாரம் அது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் செய்கின்ற காரியம் அது, அதை நாம் செய்யக்கூடாது. காரணம் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஒருவர் ஒரு சமுதாயத்தோடு ஒப்பீடாக இவர்கள் சார்ந்தவராகவே ஆகிவிடுவார் என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த கேக்கு வெட்டுற கலாச்சாரம்ங்கிறது பிற சமூகத்து கலாச்சாரம். அதே போல மெழுகுதிரி வைப்பாங்க, எரிய வைப்பாங்க, அப்புறம் ஊதி அணைப்பாங்க, இதுவெல்லாம் நடைபெறுகிறது பிறந்த நாளின் போது. இதுக்கும் நம்ம மார்க்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இதை நாம் செய்யக்கூடாது. அதை செய்தால் பிதாத்தை செய்தார்கள் அப்படிங்கிற அந்த குற்றத்திற்கு தான் ஆளாக நேரிடும். ஆகவே இவைகளையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். அதே நேரத்தில் பிறந்த நாளின் போது ஏழைகளுக்கு தர்மம் செய்யலாமான்னு கேட்டீங்க. தாராளமாக செய்யலாம். அது அந்த அன்னைக்கு தாங்கிறத, எந்த நாளும் செய்யலாம், அந்த நாளும் செய்யலாம். அதனால அந்த நாளில் தான் செய்ய வேண்டும் என்று வழங்க தேவையில்லை. ஏன் தர்மம்ங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க காரியம். அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள்னு சொல்லி காட்டுறான். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த தர்மத்தின் அருமைகள் பெருமைகளை எல்லாம் பல்வேறு ஹதீஸ் நம்ம சொல்லி தந்திருக்கிறாங்க. எல்லா நாட்களிலும் அந்த தர்மத்தை செய்யலாம், நாம் பிறந்த நாளின் போதும் செய்யலாம். இல்லை எல்லா நாட்களையும் செய்யுங்க, நீங்க என்னைக்கு பிறந்தீங்களோ அந்த அன்னைக்கு செய்யாதீங்கன்றா அதுவும் குற்றமாகிவிடும். ஏன்னா மார்க்கத்தில் ஆகமாக இருக்கக்கூடியதை கூடாது என்று சொல்வதும் தப்பு தான். இல்லாததை இருக்கிறது என்னும் சொல்லக்கூடாது, இருக்கிறதை இல்லை என்னும் சொல்லக்கூடாது, ரெண்டுமே தப்பு. இப்போ மார்க்கத்தில் தர்மம் செய்வது எல்லா நாளும் கூடுங்கும் பொழுது நீ பிறந்த அன்னைக்கு இதெல்லாம் செய்யாத அப்படின்றாக்கா மார்க்கம் ஆகுமாக்கிறது இவரை ஹராமாக்குறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா துஹர்ரிமு த்வய்யிபாத்தி மா ஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆகுமாக்கியதை நீங்கள் ஹராம் ஆக்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்லிட்டான். இப்போ எந்த நாளும் தர்மம் செய்யறாமல, நீ பிறந்த அன்னைக்கு தர்மம் செய்யாதுன்னு சொல்ல தேவையில்லை. அந்த ஆனா அதே நேரத்தில் வேற எந்த நாளும் செய்யாமல் அந்த அன்னைக்கு தான் செய்வேன் ஒரு ஆள் சொன்னாங்க, அதுவும் தப்பு தான். ஏன் எல்லா நாட்களிலும் செய்யலாம்ங்கிற காரியத்தை ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் செய்ய வேண்டும் நினைக்கிறாரு. ஆனால் எல்லா நாட்களும் கூடும், இந்த அன்னைக்கு நான் என் வசதிக்காக செய்கிறேன்னா அது இப்போ சப்ஜெக்ட் வேறு. ஏன்னா ஒரு ஆள் எல்லா நாட்களும் கூடுங்கிறதுனால எல்லா நாட்களும் செஞ்சுட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை. அவர்களுக்கு தகுந்தவாறு தானே, வசதி தகுந்தவாறு, தகுதி தகுந்தவாறு தானே செய்வாங்க. எல்லா நாட்களும் செய்யலாம். நான் பிறந்த அன்னைக்கு நான் செய்கிறேங்க, என் வசதிக்காக செய்கிறேன், இஷ்டம் பண்ணால் நாளைக்கும் செய்வேன் அப்படின்றக்கா பிரச்சனை கிடையாது. எந்த நாளிலும் செய்ய மாட்டேன், நான் அந்த அன்னைக்கு மட்டும்தான் செய்வேன், நான் பிறந்த அன்னைக்கு மட்டும்தான் செய்வேன், அதுவும் தப்பாகிவிடும். அதனால இயற்கையாக மற்ற நாட்கள்லாம் செய்வது போன்று அந்த நாட்களும் தாராளமாக செய்யட்டும். இப்போ இந்த நடைமுறையில் சாக்லேட் வாங்கி கொடுக்குற பழக்கங்கள் இருக்கிறது. இந்த பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அந்த பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இது மார்க்கத்தில் கூடும். ஆனால் அந்த அன்னைக்கு தான் இதை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படை இல்லாமல் யதார்த்தம் ஒரு மகிழ்ச்சி வழிபாடு. நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், ஒரு மனிதன் இந்த உலகத்தை பிறப்பதே அவனுக்கு சந்தோஷம் அளிக்கிற காரியம் தானே. அதனால இந்த அன்னைக்கு தான் நான் உலகத்துக்கு வந்தேன், என்னுடைய இந்த சந்தோஷத்தில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேங்க அடிப்படையில். அது மட்டுமல்ல, ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பது, உதவி செய்வது நல்லதுதான். சாக்கிலேட் கொடுப்பது கூட பிறருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறதே தான், தாராளமாக கூடும். ஆனால் இது ஒரு வணக்க வழிபாடாக அது செய்து கொள்ளக்கூடாது. பிறந்த நாள் என்றாலே அது சாக்கிலேட் தான் அப்படி அந்த அமைப்பில் இல்லாமல் நம் மகிழ்ச்சிக்காக எதை வேண்டுமானாலும் யாருக்கும் கொடுக்கலாம், அந்த அடிப்படையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இப்போ எந்த ஒரு நிகழ்வும் கூடுமா கூடாதா அப்படிங்கிறத அவருடைய எண்ணங்களை வைத்துத்தான் இந்த சட்டம் வரும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். அதனால் யதார்த்தமாக கொடுக்கப்பது தப்பு கிடையாது. இது ஒரு கலாச்சாரமாக, இது ஒரு வணக்க வழிபாடாக இப்படி செய்தால் அது கூடாது. நீங்கள் நல்ல காரியம் தர்மங்கள் செய்றீங்க, தாராளமாக கூடும். இப்போ பிறந்த நாள் விழா மேற்கத்திய கலாச்சாரம் கூடாதுங்கிறதெல்லாம் இப்பொழுது நாம் சொன்னதுதான். கேட்கப்பட்டது, மெழுகுதிரி ஏற்றுறது, இதை ஊதி அணைக்கிறது தான். அதே நேரத்தில் நம்ம நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிறந்த நாள் விழான்னு கொண்டாடுறோம். அதை வச்சுக்கிட்டு பிறந்த நாள் கூடாது தானே, அப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் பிறந்த நாள் விழா கொண்டாடுறீங்க, சில சம்பந்தம் இல்லாமல் கேட்குறாங்க. பேருங்க பிரச்சனை இல்லை, பிறந்த நாள் வார்த்தை இருக்கிறது. ஆனால் நீங்க கேட்டீங்கல்ல, அந்த செயலுக்கும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் விழாவை உலகத்தில் வாழ்கிற முஸ்லிம்கள் கொண்டாடி கொண்டாடுகிறார்களே, அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது?
நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளுங்கிறது அந்த அன்னைக்கு ஒரு மீலாது நபி வீடாண்டு ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க, நோட்டீஸ் அடிச்சு மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டுறாங்க, மிகப்பெரிய பேச்சாளர்களை கூப்பிடுறாங்க, அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் எடுத்து சொல்லுங்க, நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சொல்லுங்கிறாங்க. வந்த அழைக்கப்பட்ட பேச்சாளர் அது சொல்றாங்க, மக்கள் கேட்கிறாங்க. இதுதான் நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் விழா. இது எப்படி கூடான்னு சொல்றது? வேற எந்த பேர்ல இது மார்க்க விளக்க பொதுக்கூட்டம்னு பேர்ல இதெல்லாம் செய்யத்தானே செய்யறோம், வரதட்சணை ஒழிப்பு கூட்டம்னு பேர் வச்சு இதெல்லாம் செய்யத்தானே செய்யறோம். அந்த மாதிரி தான் நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாள் விழான்னு பேர் வச்சுக்கிட்டு மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்கிறோம். அதனால பிறந்தநாள் விழா கொண்டாட சொல்லிக்கிட்டு அதுக்கும் இதுக்கும் ஒப்பிடக்கூடாது. இது வேற அது வேற. சரி, இன்னைக்கு ஒரு ஆள் நான் என்னுடைய பிறந்த நாள் விழா அதனால இன்னைக்கு நான் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண போறேன், நானும் ஒரு சிறந்த ஒரு ஆலிமை கூப்பிட போறேன், நான் பயன் செய்ய வைக்க போறேன் ஒரு ஆள் சொல்றான்னு வைங்க, அவர் பிறந்த நாளைக்கு தாராளமா செய்யட்டுமே, இதெல்லாம் நல்ல காரியம் தானே. அதனால நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிறந்த நாள் விழாங்கிறது இந்த பிறந்த நாள் விழாங்கிற வார்த்தை தான் இருக்கிறதே தவிர நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த பிறந்த நாள் விழா பிற சமூகத்து மேற்கத்திய கலாச்சாரம் இருக்கக்கூடிய செயல்பாட்டுக்கும் நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடுறது எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே போல நம்ம முஸ்லிம்கள் எல்லாம் ஊர்வலமாக போறாங்க. அன்னைக்கு நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு இறைவன் இறை தூதராக தந்தான், அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக காட்டுறாங்க. மகிழ்ச்சியா இருக்கிறோம், ஏன்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் பிஃபலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, நபி அவர்களே மக்களுக்கு சொல்லுங்க அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய அருட்கொடையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரஹ்மத்தை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு வசனத்துல உமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபி அவர்களே மக்களுக்கு உங்களை நாம் அருட்கொடையாகவே அனுப்பி வைத்தோம், அது அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாக உங்களை அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு வசனம் சொல்கிறது ரஹ்மத் வந்திருக்கிறது, அதாவது அருட்கொடை, அதனால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு வசனம் சொல்கிறது நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரஹ்மத்தாக அருட்கொடையாக இருக்கிறார்கள் என்று. அப்படியானால் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக கிடைச்சிருக்கிறாங்க, நான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். அதன் அடிப்படையில் தான் ஊர்வலமாக போகிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எங்கள் நபி நாங்கள் பெற்றோம், அவங்களால தான் எங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சிச்சு, அவங்களால தான் அல்லாஹ் நாங்கள் புரிந்தோம், அவங்களால தான் எங்களுக்கு குர்ஆனே கிடைத்தது, அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஊர்வலம் போகிறோம். அதனால் பிறந்த நாள் விழா அப்படின்னு நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நாம் செய்யக்கூடியதற்கும் இப்பொழுது சாதாரண மனிதர்களுக்கு நடக்க அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் விழாங்கிறது தாராளமாக செய்யலாம் என்பதல்ல, செய்ய வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்கு இந்த கேக்கு மெழுதிரி போன்ற இந்த செயல்பாடு எல்லாம் அறவே செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். உதவிகள் எல்லா நாட்களும் செய்யலாங்கிற போல அந்த அன்னைக்கும் செய்யலாம் அப்படிங்கறதை நம்ம அறிந்து கொள்வோம். சிறப்பா சொன்னீங்க ஹஜ்ரத். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து பேசுவோம் நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் காத்திருங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் தீனுடைய நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒரு சின்ன கேள்வி சார் தங்கள்கிட்ட, அதாவது இப்போ போன நேர் கேட்ட கேள்வி தாங்கள் சொன்னீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறந்த நாள் நம்ம கொண்டாடலாம், அவங்கள பத்தி நம்ம மேன்மையாக தான் நம்ம பேசணும்னு சொல்லி. இதுல ஒரு சில பேர் என்ன கருத்து வைக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் இவ்வுலகை விட்டு மறைந்ததும் ஒரே நாள் தானே, அப்படி இருக்கும் பொழுது நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா இல்ல இவ்வுலகை விட்டு மறைந்த நாளாக அதை கொண்டாடுறீங்களா இப்படின்னு சொல்லி சில, அது என்ன சொல்றது, சில பேர் சொல்றாங்க. இதுக்கு கருத்து என்ன? சரி, இப்படி ஒரு கேள்வி வரத்தான் செய்யுது. எப்படின்னு கேட்டா நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 அன்னைக்கு தான் பிறந்தாங்க இந்த ஊர் இந்த உலகத்துல. அதே போல ரபியுல் அவ்வல் பிறை 12ல தான் இவ்வுலகை விட்டு மறைந்தாங்க. அப்ப நீங்க பிறந்த நாள் விழாண்டு ஏன் மகிழ்ச்சியா கொண்டாடுறீங்க, மறைந்த நாள் விழா துக்க விழா கொண்டாடுறாங்க அப்படி சில பேரு விவகாரமான கருத்து வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர் இருக்கக்கூடிய நாம் மகிழ்ச்சியை மட்டும்தான் வெளிப்படுத்துவோம். ஏன்னா நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பார்வையிட்டும் மறைந்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கும் நமக்கும் இதில் தொடர்புகள் அருந்து போவிடவில்லை, இன்னும் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. எப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம சலாம் சொல்றோம்னு வைங்க, மலக்குமார்கள் இந்த சலாம் அவங்களுக்கு உடனே தெரிவிக்கிறாங்க. நம்ம ஸலவாத்து சொல்றோம், மலக்குமார்கள் உடனே கொண்டு போய் ஸலவாத் எடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நமக்கும் இதில் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்ல நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, ஹயாத்தி ஹைருல்லக்கும் மமாத்தி ஹைருல்லக்கும், நான் உங்கள் கூட இருப்பதும் நல்லது, உங்களை விட்டும் செல்வதும் நல்லது, ரெண்டும் நல்லதுன்ட்டாங்களே. உங்களை விட்டு செல்வது தீங்குண்டாவில் நம்ம கவலைப்படணும், உங்களை விட்டு போறதும் உங்களுக்கு நல்லதுங்கும் போது மகிழ்ச்சியாக தானே இருக்கணும். அது ஏற்கனவே விளக்குறாங்க. எப்படி நான் உங்களை விட்டும் செல்வது மகிழ்ச்சின்னு சொன்னால் உங்களுடைய செயல்பாடெல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படும். நல்லதாக இருந்தால் அல்லாஹ்வை புகழ்கிறேன், தீயதாக இருந்தால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுறேன், உங்களை விட்டு நான் போவது கூட உங்களுக்கு நல்லதுதான் இருக்கிறாங்க.
அப்ப நமக்கு நம்ம விட்டு மறைந்தாலும் கூட அது நமக்கு ஹைருங்கிறனால நம்ம சந்தோஷமா தானே இருப்போம். கண்டிப்பா. அதனால நம்ம பார்வை விட்டு தான் மறைந்திருக்கிறார்கள் தவிர இன்றைக்கும் அவர்கள் தான் நமக்கு இறை தூதரா இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இருக்கிறார்கள் தான் நீங்க சொல்லுவோம், இருந்தார்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கும் அப்பதான் கியாமத் நாள் வரைக்கும் அப்பதான். அப்ப நம்ம கூட இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க உணர்விலும் தொழுகையிலும். இப்ப தொழுகையில கூட நான் தொழுவது போன்று தொழுங்கிறாங்க. இப்போ குனிகிறோம், நிமிர்றோம், ருக்குறோம், சஜாசனம் என்றால் ஒவ்வொரு செயலை செய்கின்ற போதும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஏன் இப்படி தொழுகிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொழுதார்கள், ஆகவே நாம் தொழுகிறோம். நம் தொழுகையிலும் அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் வந்து நம்ம விட்டும் நீங்கவில்லை, நம்ம பார்வை விட்டும் மறைந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால அவர்கள் நம்ம மறைந்ததும் நமக்கு ஹைர் நல்லதுங்கிறதுனால அவருடைய பிறந்த நாள் விழாவை நினைத்து தான் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். அது காரணம் என்ன? அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். இல்லைன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கணுமே நீங்க வந்து அவங்களுடைய இறந்து போயிட்டா எனக்கு துக்கமா இருங்கன்னு சொல்லணும். அல்லாஹ் சொல்றான் உங்க ரஹமத்து வந்து இருக்கிறது, நீங்க மகிழ்ச்சி வெளிப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரஹமத்தா இல்லையா? கண்டிப்பா. அப்ப முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரஹமத்து வந்து மகிழ்ச்சியை கொண்டாடும் போது பிறந்த நாள் மகிழ்ச்சி தான். சிறப்பா சொன்னீங்க. மற்ற நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, வலைக்கும் அஸ்ஸலாம். யார் எங்க பேசுறீங்க? பேசுறோம். ரமீஜா பீவி. ரமீஜா பீவி, சொல்லுங்கம்மா. எஸ், சொல்லுங்க. உங்களுக்கு கேள்வி என்ன? எனக்கு உடல்நல குறைவால 20 வருஷம் நாற்காலியில உட்கார்ந்து சொல்லுறேன், சஜிதா செய்ய முடியல. சரி, இது எப்படி செய்யறதுங்கிறது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஹஜ்ரத் சரியான விளக்கம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சரிம்மா, இன்ஷா அல்லாஹ். அதாவது பல வருடங்களாக உங்களுக்கு நோயாப்பட்டிருக்கிறதுனால மற்றவரை போல் நின்று குனிந்து இந்த மாதிரிலாம் தொழ முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால நான் நாற்காலியிலே அமர்ந்த வண்ணம் நான் தொழுகிறேன். என்னுடைய தொழுகை சரிதானா? இந்த முறைப்படி நான் தொழுதால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா? நம் மார்க்கத்தில் அது கூடுமா? அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நின்று தொழுங்கள். அப்படி நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள், உட்கார்ந்து தொழுங்க. அதுக்கும் முடியலைன்னு சொன்னா படுத்து கொண்டாவது தொழுங்கள் என்று சொல்லிட்டாங்க. ஒரு மனிதன் தொழுகை விடுவதற்கு எந்த வகைப்படும் வாய்ப்பே கிடையாது. எனக்கு முடியலை அதனாலதான் தொழுவாண்டாலும் சொல்லவே முடியாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் படுத்தா கிடக்கத்தானே செய்வான், அந்த நேரத்தில் தொழுதான் ஆகணும். அப்படிங்கிறது நம்மளோட மார்க்கத்தின் சட்டம். இப்போ நீங்க முடியங்களனால தான் உட்கார்ந்து தொழுவுறீங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, உங்களை நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுவுங்க அப்படின்ட்டு. அதனால உட்கார்ந்து தொழுவலாம். அந்த உட்கார்ந்து தொழுவதுங்கிறது தரையிலே உட்கார்ந்து தொழுவது அப்படின்னு ஒன்று இருக்கிறது, சேரிலே உட்கார்ந்து தொழுவதுங்க இருக்கிறது. இப்போ நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் சரி, பின்னால் வந்து சஹாபா பெருமக்கள், தாபியங்கள், இமாம்கள் இவர்கள் காலத்திலெல்லாம் உட்கார்ந்து தொழுவதுங்கிறது தரையில தான் உட்கார்ந்து தொழுதாங்க. அப்படிதான் நம்ம பார்க்குறோம் கிதாபுகளில். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கு பாருங்க, சேரில் உட்கார்ந்து தொழுவது அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய பள்ளியாசல்ல கூட பள்ளிக்கு பள்ளி டெஸ்கும் போட்டிருக்கிறாங்க. நாற்காலி மட்டும் இருக்குது, சில இடங்கள்ல டெஸ்கை போட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னாக்கா டெஸ்க் இல்லைன்னா அது பள்ளியாசலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா பள்ளியும் வாங்கி ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு பிதஅத்தான காரியம், மார்க்கத்தில் இல்லாத புகுத்தப்பட்ட ஒரு நூதனமான காரியம் தான் இது. ஏன்னா நாற்காலிங்கிறது புதுசா நம்ம காலத்துல மட்டுமா வந்துச்சு? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நாற்காலி இருக்கதானே செஞ்சு. ஆனா இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புல செய்யப்படாவிட்டாலும் நாற்காலிங்கிற ஒரு பொருள் அப்போதும் இருக்கதானே செஞ்சிச்சு. ஆனா அந்த இமாம்களோ சஹாபா பெருமக்களோ இவங்கெல்லாம் இப்படி மேல உட்கார்ந்து தொழுதாங்கன்னு ஒன்றும் கிடையாது. நமக்கு உட்கார்ந்து தான் தொழணும்னா தரையில தான் உட்கார்ந்து தொழணும். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது, தரையில உட்கார்ந்து தொழ சொல்லிட்டீங்க, தரையில உட்கார முடியாத, காலை மடக்க முடியாத, அப்ப என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால அப்போலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த காலை நீட்டு கொள்வார்கள், உட்கார்ந்துருவாங்க, காலை மடக்க முடியாது, காலை கிபிலா பக்கமே நீட்டு கொள்வார்கள். இப்போ கிபிலா பக்கம் காலை நீட்ட மேல நினைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம முன்னோக்குவது தான் கிபிலா இருக்க வேண்டும், காலை பத்தி நம்ம பேச்சே கிடையாது. அப்போ கிபிலா பக்கம் காலை நீட்டுக்கிட்டே உட்கார்ந்து தொழுவாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இப்படிதான் தொழுவணும். நாற்காலியிலே உட்கார்ந்து தொழுவதுங்கிறது புதிதாக உருவாக்கப்பட்டது தான். சரி, இது கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு ஆளுக்கு காலை மடக்கி கீழே உட்காரவே முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான்னு வச்சுக்கிறோங்க. தொழிலுக்கு மட்டுமல்ல, சாதா டயத்திலேயே கீழே ஒன்று கட்டில் உட்காரணும், அல்ல சேரில் உட்காரணும், எந்த வகையிலும் கீழே பாயில் உட்கார முடியாது, தரையில் உட்காரவே முடியாது. இந்த மாதிரி ஒருவர் இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இதில் அந்த நாற்கால உட்காந்து தொழுவலாம். இல்லை கீழே உட்காரலாம், கால் மடக்கிட்டு உட்கார தான் செய்கிறாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால்
தொழுகையிலே அந்த நாற்காலி போட்டு தொழக்கூடாது, தரையெல்லாம் உட்காரணும். ஏன் சாதா டயத்துல தான் நமக்கு தரையில் உட்கார முடியுதுல, இப்போ தொழுகையிலையும் தரையில் உட்கார்ந்து தான் தொழுவணும். ஏன்னா நமக்கு சொல்லித்தரப்பட்ட முறை அப்படித்தான், நாற்காலியில் அல்ல. வேண்டுமானால் தரையில் உட்கார முடியலைங்க, எந்த நேரத்தில் உட்கார முடியாது அப்படின்னு சொன்னாக்க இவருக்கு நிர்பந்தங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இப்படிப்பட்டவர் நாற்காலியிலே தொழு கொள்ளலாம். சரி, தரையிலே தொழுவது கூட 2 வகை இருக்குதுங்க. இப்போ தரையில் நிற்க முடியாது உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்படிங்கும் பொழுது தக்பீர் கட்டி தொழுவாங்க. ருக்குவுக்கு போகணுங்கும் பொழுது கொஞ்சம் குனிய வேண்டியது, அப்போ மறுபடியும் நிமிர்ந்த வேண்டிய சமையல் ஹமிதாண்டு. இப்போ சஜி நம்முடைய நெத்தியை ஏதோ ஒரு பொருள் கொண்டு போய் வைக்கணும், அதுதான் சஜிதான் நினைச்சிடக்கூடாது. சஜிதா அப்படின்னா என்னன்னு கேட்டா, அவருடைய தலைப்பகுதி தரையில இருக்கணும், அவருடைய பின்பகுதி மேலே இருக்கணும், அப்பதான் சஜிதா ஆகும். சாதாரணமாக சஜிதா செய்யும்போது பார்க்குறோம் தலை கீழே வந்துடும், அவருடைய பின்பகுதி மேலே இருக்கும். அப்படி சரணடைவது தான் சஜிதாண்டு பேரு. ஆனா இவ சில பேர் உட்கார்ந்துக்கிட்டு இது எப்படி சஜிதாவும்? நெட்டி வைக்கிறதுங்கிறது அல்ல, சஜிதாவுடைய முறைன்னு ஒன்று இருக்கிறது. அப்ப அதனால இந்த டெஸ்க்குங்கிற முறையே தூக்கிறேன், அது அறவே கிடையாது. நான் சொன்னேன்ல, தரையில காலை மடக்கி உட்கார முடியாதவங்க வேண்டுமானா நாற்காலில் உட்கார்ந்து தொழுவலாண்டு. அவர்கள் கூட முன்னால எந்த இப்போ தொழுதுட்டு இருக்கும்போது ருக்கு செய்யும்போது கொஞ்சம் குடிய வேண்டியது, அப்புறம் சமையல் நிமிடம் வந்த பிறகு சஜிதாவுக்கா வேண்டி ருக்குக்கு குனிஞ்சார்ல, அந்த அளவை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக குனிஞ்சுக்கிற வேண்டிய, அவ்வளோதான். ஏன்னா இவருக்கு தரையிலே உட்கார முடியாமல் இருக்கிறாங்கிறதுனால இவருக்கு மட்டும் சட்டம், டெஸ்க்கு இங்கே வரவே செய்யுங்க, புரிஞ்சுக்கிறணும். சரி, தரையில உட்கார்ந்தாக்கா நம்ம ருக்குக்கு போயிடுறாரு, அப்புறம் சமையல் வந்த பிறகு சஜிதாவுக்கு போயிடலாம் தரையில. இப்போ இன்னொரு கேள்வி வருது, அவர் உட்கார்ந்து தொழுவுறாரு, தரையில உட்கார்றாரு, ஆனா அவருக்கு சஜிதாவுக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் நாற்காலில் உட்கார்ந்து தொழுதாக சொன்னேன்ல, ருக்குவுக்கு குனிய வேண்டியது, அப்புறம் சமையல்லா நிமிடம் வந்த பிறகு அந்த ருக்குவில் குனிந்த அளவை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சஜிதாவுக்கு குனிந்து கொள்ள வேண்டியது. ஆனா அந்த நேரம் முன்னால தலையணையை வச்சுக்கிட்டு அல்லது ஏதோ ஒரு உயரமான பொருள் வச்சுக்கிட்டு அதுல போய் நெத்தி வைக்கணுங்கிறலாம் கிடையாது. ருக்குவுக்கு குனிந்த அளவை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக குனிந்தால் போதுமானது. அப்ப எல்லாம் என்ன புரிஞ்சு கொள்றோம், தரையிலே உட்கார முடியும் என்றால் அவர் தரையில் உட்கார்ந்து தான் தொழ வேண்டும். தரையில் அறவே உட்கார முடியாங்கிற சூழ்நிலை இருக்கிறது, டாக்டர் உட்கார வேணான்னு சொல்லி இருக்கிறாங்க, காலுக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லி இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தா அவர் நாற்காலி உட்கார்ந்து தொழலாம். உங்களுடைய முறை எந்த நிலையும் பார்த்துக்கிறங்க. தரையில் உட்கார முடியும்னா இனிமேல் தரையில் உட்காந்து தொழுங்க, இல்லைன்னா நீங்க நாற்காலி தொழுவுங்க. முன்னால எந்த பொருளை வச்சு சஜா செய்யற நிலைமை வேண்டாம் அப்படிங்கிறத கவனத்திலே கொள்ளுங்க. சிறப்பா சொன்னீங்க சார். சரி, அதுதாக இன்றைக்கு நம் தீனுடைய நிகழ்ச்சியில நேர்கள் தங்கள்கிட்ட கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் தங்கள்கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கும் சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா நாளைக்கு இதே நேரம் தீனுடைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நம்ம நிகழ்ச்சி மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை காத்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.